போன வாரம் நடந்த 2 முக்கியமான விஷயம் உலக நாடுகளை ஒரு பெரிய ஷாக் மோடுக்கே கொண்டு போச்சு. அது என்னங்க 2 முக்கியமான விஷயம்? ஒன்று பார்த்தீங்கன்னா கத்தார் மேல இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதல். 2வது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் போலாண்டோட வான் பகுதியை அத்துமீறி நுழைஞ்சது. இஸ்ரேல் ஏன் கத்தார் மேல தாக்குதல் நடத்தினாங்க? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு தானங்க பிரச்சனை. போலாந்து எங்க நடுவில் வந்தது? பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா, இந்த மஸ்கிட்டோ மதி நடுவில் பூந்து ஆட்டின்றான். இது மாதிரி பல கேள்விகளுக்கான விடையை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க, இது உலக அரசியல் வித் உங்கள் எஸ்கே. இஸ்ரேலே கத்தார் மேல தாக்குதல் நடத்தினாங்க நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் அலசி ஆராய்வோம். கத்தார் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கண்ட்ரி. அவங்க எந்த நாடுகிட்டயும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத நாடு. அவங்க பல நாடுகள், அதாவது எந்த நாட்டுக்கு நடுவுல எல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ஜென்ரலா இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்றது, சமரசம் பேசுறது, இந்த மாதிரி வேலைகளை அவங்க பல வருஷமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருக்கனால அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதாவது கூடிய சீக்கிரம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஒரு சீஸ்ஃபயர் டாக் நடக்கும். அந்த டாக்ல முக்கியமான விஷயங்களை பேசி இந்த போர் நிறுத்தறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம்னு சொல்றாங்க. இந்த டிஸ்கஷன்ல பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த வார் பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இந்த போர்ல அடிப்பட்டவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம், இஸ்ரேலோட பணைய கைதிஸை எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி பல விஷயங்களை பேசுவாங்க. இப்ப இந்த டிஸ்கஷன்ல என்னெல்லாம் டிமாண்ட்ஸ் வைக்கலான்றதுக்காக ஹமாஸோட முக்கியமான தலைவர் கத்தார்ல இருக்கிற சேஃப் ஹவுஸ்ல மீட் பண்ண போறாருன்னு இஸ்ரேல் உளவுத்துறைக்கு ஒரு விஷயம் லீக் ஆகுது. இப்ப அந்த தலைவரை எப்படியாவது தூக்கி ஆகணும். அதுக்கு இஸ்ரேல் பல வழிகளை பிளான் பண்றாங்கன்னா அதுல நிறைய சிக்கல் இருக்கு. முதல் சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்தாருக்கும் இஸ்ரேலுக்கும் 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. 2வது, இதெல்லாம் தாண்டி போனாலும் கத்தாரோட ரேடார் சிஸ்டம் இவங்களை எப்படியாவது டிடெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஆப்ரேஷனே ஃபெயிலியர் ஆயிடும். 3வது, அவங்க அட்டாக் பண்ண போற அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா சிட்டி நடுவில் இருக்கு, நிறைய பில்டிங் சுத்தி இருக்கு. அவங்க தப்பா அட்டாக் பண்ணாங்கன்னா நிறைய பேர் உயிர் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட ஆப்ரேஷனை பண்ணணும். இப்போ இந்த ஆப்ரேஷன்ல சில F-35யும் F-15ம் இஸ்ரேல் யூஸ் பண்ணாங்கன்னு பல இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஃபைட்டர் ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வெளிவந்திருக்கு. எதுக்கு 10 ஃபைட்டர் ஜெட்ஸ்? இப்போ நான் உங்களுக்கு F-35 பத்தியும் F-15 பத்தியும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன். F-35 வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட். அது ஸ்டெல்த் மோட்ல போகும். அதாவது ரேடார்ல அது அவ்வளவு சீக்கிரமா சிக்காது. அது ஒரு லோ ஆல்டிடியூட்ல பறக்கும். அதாவது ரொம்ப கீழே பறக்கும். ஸோ தட் ரேடாரால அதை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. சரி, F-35 தான் ஸ்டெல்த் மோட். எதுக்கு F-15? இந்த F-15 பார்த்தீங்கன்னா பேக்கப்க்கு. இப்போ திடீர்னு ஏதாவது ரேடார் டிடெக்ட் ஆயிடுச்சு, இல்லை கத்தார்லேருந்து ஏதாவது அட்டாக் பண்ண வராங்கன்னா இந்த F-15 வந்து பேக்கப் சப்போர்ட் கொடுக்கும் இந்த F-35க்கு. இப்போ 2000 கிலோமீட்டர் எப்படி போய் அட்டாக் பண்ணிட்டு வர முடியும்? ஏன்னா அவ்வளோ தூரம் பெட்ரோல் ரீஃபியூல் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது சேலஞ்சஸ் வரலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டேங்கர் ஃபிளைட் கூடவே பறக்குது. அது வந்து அங்கங்க பெட்ரோலை ரீஃபியூல் பண்ணுது. இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரலாம், எப்படிங்க இந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் பல நாடுகளை தாண்டி தான் போகணும், அப்போ ஏதாவது ஒரு ரேடார் சிஸ்டம்ல மாட்டலாம்ல அப்படின்னு. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. அவங்க டிராவல் பண்ண ஏர் ஸ்பேஸ்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதாவது எந்த நாடு கூடலாம் நட்புறவு இருக்கும் அது மாதிரி ஒரு ரூட்டை பார்த்து ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி கூட இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த ஏர் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்மளோட நட்பு நாடை சேர்ந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் தான் போகுதுன்றனால அவங்க ஏதோ ஒரு பயிற்சியோ இல்லை ட்ரில்லோ நடக்குதுன்னு அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ 3வது முக்கியமான விஷயம், எப்படி கரெக்டாக போய் அந்த பில்டிங்கை மட்டும் தாக்குதல் நடத்துவாங்க. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மிசைல் அட்டாக் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜ் ஆகும், பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் சேதமாகும். அதுவும் இவங்க வந்து ஒரு வேற நாட்டுக்கு போய் இந்த அட்டாக்கை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ இதுக்கு அவங்க பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ் மியூனிஷன். ஓகேங்களா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 முக்கியமான விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஜிபியூனா கைடட் பாம்ப் யூனிட். ஓகேங்களா, இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்ட்ரூஷன். 3வது பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ் மியூனிஷன். ஃபர்ஸ்ட் ஜிபியூனா நான் இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை நோக்கி ஒரு கல்லை எறியறீங்க. அந்த கல் போயிட்டு அங்க இருக்கிற டார்கெட்டை ஹிட் பண்ணுது. இப்போ நீங்க அதை சரியா ஹிட் பண்ணீங்கன்னா கரெக்டாக போய் அது விழும். நீங்கள் அடிக்க சொல்ல உங்கள் கை கொஞ்சம் ஷேக் ஆச்சு, பலத்தை காற்று வீசுது, இல்லை ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா அந்த கல் கொஞ்சம் தாண்டி உங்களோட டார்கெட்டை ஹிட் பண்ணாத வேற எங்கேயாவது விட்டுரும். இதே மாதிரி தாங்க இந்த ஜிபியூ வந்து ஒரு நார்மல் பாமா இருந்தால் ஒரு ஃபைட்டர் ஜெட்லேருந்து அந்த மிசைலை போட சொல்ல அது எங்கனாலும் போய் விழலாம், கரெக்டான டார்கெட்டில் போய் விழாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் கிட், அந்த
மிசைலோ இல்லை அந்த பாம் கூடியோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் ஃபைட்டர் ஜெட்லேருந்து கரெக்டாக எந்த இடத்த தாக்குதல் நடத்தணுமோ அதை கரெக்டாக நீங்கள் அந்த கோஆர்டினேட்ஸை கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக போய் அதை தட்டி தூக்கிடும். இப்போ இந்த ஜிபிஎஸ்ஸே ஃபெயில் ஆனால் கூட அதுக்கு ஒரு பேக்கப் மெக்கானிசம் வச்சுருந்தாங்க. அதாவது ஐஎன்இன்னு வாங்க, இனர்ஷியா யூனிட். இந்த ஜிபிஎஸ் ஜாம் ஆச்சுன்னா அந்த மிசைலுக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் அந்த அட்டாக்கை கரெக்டாக செயல்படுத்துறதுக்கு உதவும். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த மிசைலில் 2 ரக்க மாதிரி சின்னதாக ஃபின்ஸ் இருக்கும். அது வந்து காற்று இல்லை மழை எது பெஞ்சாலும் அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டார்கெட்டை எக்ஸாக்டாக போய் அடிக்கிறதுக்கு உதவும். இதுதாங்க ஜிபியு. இப்போ அடுத்தது வந்து டைரக்ட் இன்ட்ரூஷன் கோடு. ஒரு ரேடார் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளைட்டு அதோட அட்டாக் பார்த்துக்கு போகுதுன்னா அந்த ரேஞ்சுக்கு வர சொல்ல ரேடார் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடும். உடனே அதை தாக்குதல் பண்ணுறதுக்கு எதிர் நாட்டோட மிசைல்ஸ் உடனே வந்து அட்டாக் மோடுக்கு போகும். ஆனால் நீங்கள் அந்த ரேடாரோட ரேஞ்சை விட்டு வெளியில் இருந்தீங்கன்னா அதால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இஸ்ரேல் பண்ண இந்த அட்டாக்ல அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன் மியூனிஷன். அந்த ரேஞ்சுக்கு வெளியில இருந்து கிட்டத்தட்ட 50-100 கிலோமீட்டர் தாண்டி இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. இதனால ரேடாரும் டிடெக்ட் ஆகாது. அவங்க கரெக்டாக போய் தட்டி தூக்க வேண்டிய இடத்த எக்ஸாக்டாக போய் அவங்க அந்த பில்டிங்கை ஈஸியாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அட்டாக்ல அமாஸை சேர்ந்த கலீல் அப்படின்ற ஒரு முக்கியமான லீடர் இறந்துட்டதா சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல. இப்போ ஏன் இஸ்ரேல் இந்த தாக்குதல் நடத்தணும்? ஏன்னா சீஸ்ஃபயர் டாக்ஸ் தானே பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. எதுக்கு இவங்க இந்த தாக்குதலை நடத்தணும்? முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் நடந்தால் இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நடக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால இந்த பிளானை அவங்க செயல்படுத்தியிருக்கலாம். ரெண்டாவது, இந்த அமாஸ் லீடர் இந்த பேச்சுவார்த்தையை இழுத்தடிச்சுட்டே போகிறாங்க. அவங்க நிறைய குழப்பங்களை உண்டாக்குறாங்க. அதனால் அதை நம்ம முடிக்கணுன்றதுக்காக இந்த அட்டாக்கை செயல்படுத்திக்கலாம். மூணாவது, இந்த வார் தொடர்ந்தாதான் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்ட் காரணம் என்னன்றது நமக்கு போக போக தான் தெரியும். இப்போ கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அமெரிக்காவோட லார்ஜஸ்ட் ஏர்பேஸ் பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்குது. இப்போ இந்த அட்டாக் நடந்தேனே கத்தாருக்கு அமெரிக்கா அப்புறம் மற்ற உலக நாடுகள் பயங்கர சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலை அவங்க கண்டிச்சிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் பண்ணது தப்பு, நாங்கள் இந்த அட்டாக் நடந்தேனே உடனே கத்தாருக்கு நாங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் கத்தார் பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தது, அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியல, எங்களோட ரேடார் சிஸ்டம் இஸ்ரேலோட அட்டாக்கை எங்களால் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் கொடுத்த இன்னொரு முக்கியமான வார்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் நாங்கள் போய் தூக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு கத்தார் பிரைம் மினிஸ்டர் ரொம்பவே கடுப்பாகி ஒரு அப்டேட்டை சொன்னார். அதாவது இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கத்தார் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுது, ஆனால் நீங்கள் இந்த அட்டாக்கை பண்ணி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு கத்தார் சொல்லியிருக்காங்க. யூரோப், கத்தார், கல்ஃப் கண்ட்ரிஸ் இவங்கலாம் இப்போ இஸ்ரேல் மேலே ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலாந்து வான்வெளியில் ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் அத்துமீறி போனது தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வரும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு தானங்க பிரச்சனை, எங்கேருந்து போலாந்து வந்தாங்க அப்படின்னு. போலாந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட பார்டரில் இருக்காங்க. ரஷ்யா, உக்ரைன், போலாந்து. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் அட்டாக்ஸ் நடக்க சொல்ல அவங்க கரெக்டாக ஒரு டார்கெட் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டார்கெட்டில் வந்து அட்டாக் நடக்கும். பட் இந்த அட்டாக் நடக்க சொல்ல அந்த ட்ரோன்ஸை உக்ரைன் ஜாம் பண்ணனால இந்த ட்ரோன் செயலிழந்து தானா போயிட்டு போலாண்டோட பார்டருக்கு போயிருக்கு அப்படின்னு ரஷ்யா சொல்றாங்க. Whether it was intentionally or not, it is absolutely reckless. பட் இதை ஏற்றுக்கிறதுக்கு போலாந்து மறுக்கிறாங்க. போலாந்து சொல்றாங்க இதை பிளான் பண்ணி ரஷ்யா பண்ணியிருக்காங்க, இதை ஒரு டெஸ்ட் மாதிரி எங்க மேல அவங்க செயல்படுத்திருக்காங்க. ஸோ தட் நாங்கள் எந்த அளவு ப்ரிப்பேர்டா இருக்கோம் அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த ட்ரோன்ஸை நாங்க உடனே சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு போலாந்து சொல்லியிருக்காங்க. போலாந்து வந்து ஒரு நேட்டோ கண்ட்ரி, நேட்டோ சப்போர்ட் உள்ள ஒரு கண்ட்ரி. இந்த விஷயம் நடந்தேனே அவங்க ஆர்டிகல் 4 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்க ஆர்டிகல் 4ன்னு கேட்கலாம். இப்போ நேட்டோ நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எல்லா நேட்டோ நாடுகளும் உடனே கூடி அது என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம், அடுத்தது என்ன பண்ணலான்றத உடனே பேசுவாங்க. அதுதாங்க ஆர்டிகல் 4. இந்த ஆர்டிகல் 4 இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல வருஷம் ஆகுது. பல வருஷம் கழிச்சு இந்த ஆர்டிகல் 4 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால யூரோப் நாடுகள், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்குலாம் இது வந்து வேர்ல்டு வார் 3க்கான ஒரு அறிகுறியா,
ரஷ்யா இதை ஒரு டெஸ்ட் பேஸா பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பல வதந்திகள் பரவிட்டு தான் இருக்கு. ஆனா ரஷ்யா இதுக்கு கடுமையான மறுப்பு தெரிவிச்சிருக்கு. எங்க ட்ரோன் வந்து செயலிழந்துடுச்சுங்க, ஜிபிஎஸ் ஜாம் ஆயிடுச்சு, அதனால தான் அங்கே போச்சு. போலாண்ட், யூரோப்லாம் இதை வந்து ரொம்ப மிகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூரோப், ஜெர்மனிலாம் அடுத்தது என்ன கட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க, அமெரிக்கா என்ன பண்ண போறாங்க, இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காத ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. நன்றி.